ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஒரு எனர்ஜி பால் ரெடி பண்ணி வைக்கலாமா? ராகி லட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 4 பொருள் டக்குன்னு செஞ்சிடலாம். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இதை தோலை வந்து நீக்கி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடயே வந்து நான் வந்து 1/4 கப் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதே அளவு 1/4 கப் வந்து ஃபிளாக்ஸ் சீட் ஆலிவேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துருக்கேன். இதையும் ரெண்டையும் வந்து நல்லா வெடிச்சு வரும். அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதையும் ஒரு தனி பிளேட்ல மாட்டிக்கிறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து 1 கப் வந்து ராகி எடுத்திருக்கேன். இது சின்ன கப் சொல்லி நான் 4 கப்பா வந்து போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து வறுக்கணும். நல்லா ராகுல இருந்து வாசனை வரும். இதுல வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்த்து இது கூடயே வந்து வறுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வேர்க்கடலையும் எள்ளு அந்த ஃப்ளாக்ஸிக் போட்டு 1 கப் வந்து நான் நாட்டு சர்க்கரை நீங்கள் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம மாவு வறுத்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கிறேன். இப்போ நான் பிடிச்சி காமிச்சேன் இல்லையா, அந்த பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வந்து லட்டு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி இந்த மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்மளுடைய ராகி லட்டு ரெடி. கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும்.